இன்றைக்கி நம்ம தேமோர் கரைசல் பற்றி தான் பார்க்க போகிறோம். பூக்கள் வந்து அதிகமாக பூக்கிறதுக்காகவும், ஒரு வேளை கம்மியாக பூக்கள் இருந்துச்சுன்னா அதை அதிகரிக்கிறதுக்காகவும், நம்மளுடைய பூக்கள் வந்து காயாவோ இல்லைனா ஒரு ஃப்ரூட்டாவோ மாறுறதுக்கும் நம்ம இந்த கரைசலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவரிங் டைமில் பிளான்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி தேவைப்படுது, நிறைய சத்துக்கள் வந்து தேவைப்படுது. இது வந்து பம்கினோடைய அந்த ஃப்ளவர். எல்லா விதமான வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ்க்கு நம்ம ஃப்ளவரிங் டைம் முன்னாடியே நம்ம இந்த ஒரு லிக்விடை நம்ம கொடுக்குறது ரொம்ப நல்லது. பூக்கள் அதிகமாக பூக்கிறதுனால நம்மளுக்கு அது காயாவோ இல்லைனா ஃப்ரூட்ஸாவோ நம்மளுக்கு மாறும். இது நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு நம்ம போட வேண்டாம். நம்ம வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு போடலாம். கொடி வகையான பிளான்ட்ஸ்க்கெலாம் நம்ம வந்து போடலாம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ்லேருந்து நல்லா காய் மாதிரி செட் ஆகி அதுக்கப்புறமா நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். மகரந்த சேர்க்கைக்கு அப்புறமா நம்மளுக்கு ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோ பண்ண வாட்டர் மெலன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பூக்களை நம்ம செடியில் வந்து நிலைநிறுத்தி நம்மளுக்கு வந்து அது காயாக மாறத்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அது கீழே அந்த பூக்கள் வந்து கீழே விழுகாமல் இது வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி அந்த மொட்டுக்களின் வளர்ச்சியை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. இது நம்ம ரெண்டே ஒரு ஐட்டம் வச்சு ஈஸியாகவே தயாரிக்கலாம். மோர், அதுக்கப்புறம் தேங்காய் பால். நம்ம மோர் வந்து ஒரு 250 ml அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். வெண்ணெய் நீக்கிய மோர் வந்து நல்லது. இதை நம்ம ஒரு 4 நாள் நம்ம அப்படியே வச்சிடலாம், நல்லா புளிக்க விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாத் இருந்துச்சுன்னா காட்டன் கிளாத்தில் கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம், இல்லையா சும்மா நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. 4 நாள் ஆனதுக்கப்புறம் 5th டே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க கோகோனட் மில்க் ஒரு 150 ml 150 ml நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த கோகோனட் மில்க்கை மோரோட கலக்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 days ஆகிடுச்சு. 5th டே அப்போ நம்ம இந்த மோரை வந்து நம்ம அதில் கலக்கி நம்ம இதையுமே நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். நிழலான இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு 2 days இதுவுமே அப்படி இருக்கட்டும். 7th டே நம்ம இந்த லிக்விடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் வாட்டரில் நம்ம 50 to 100 ml நம்ம இந்த தேமோர் கரைசல் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா இன்னுமே நல்லது. செடியில் இலைகளில் நல்லா படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம இந்த இதை மேற்கொண்டு 3 days நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. வேணும்னா 10th டே ஒரு வாட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் திருப்பியும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.